ரீசெண்டா சுழல் வந்தது இல்லையா, சுழல் 2 மஞ்சுமா அவங்க தான் பேர் அப்படின்னாங்க. ஃபுல் நரேஷன் கொடுத்து என்கிட்ட இருந்து சில இதெல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள்ல கூப்பிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடு. ஆதன் சினிமா பெருமையுடன் வழங்கும் மக்கள் நாயகன் நவீன் ஃபேன்ஸ் மீட். டைட்டில் ஸ்பான்சர் ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் தமிழ். கோ ஸ்பான்சர் பசுமோன் ரெஸ்டாரண்ட்ஸ். பவர்ட் பை kalyanmandaps.com. லொகேஷன் பார்ட்னர் வி ஸ்பேஸ். இந்த மாதிரி ஒரு மருமகன் வேணும். யோசிங்களா தமிழ்நாட்டோட ஒரு மாசான மருமகனா இருக்கீங்க அப்படின்னு? அப்படிலாம் எதிர்பார்க்கல. அவங்க வீட்டுல கரெக்டா போய் உட்கார்ந்தா போதும் அப்படின்றது மட்டும் தான். நம்ம வேலையை நம்ம கரெக்டா பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்து. உங்களுக்குள்ளேயே ஒரு நவீன் ஒரு ஆக்டர்ப்பா, எனக்கு வந்து ஆசைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் உங்களுக்கு வைக்கும் போது எப்படி இருந்தது? நமக்கு சினிமால ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு தேடிட்டு இருந்த டைம்ல திடீர்னு ஒரு சீரியல்ல வந்து ஹீரோன்னாங்க. அது நானே ஃபர்ஸ்ட் நம்பல. எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். உங்க லைஃப்லயும் நடந்திருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? நடிக்க வருவேனான்னு ஃபர்ஸ்ட் ஐடியாவே இல்லை. ஸோ நான் ஆர்மிக்கு அந்த மாதிரி ஏதாவது போவேன் தான் நான் நினைச்சேன். கிட்டத்தட்ட 10 சீரியல்ல ரிஜெக்ட் ஆகி அப்படிதான் ஒரு சீரியல்லே ஹீரோ ஆனேன். எனக்கு 10 படம் நான் நடிச்சேன்னு நான் சொன்னா மட்டும் தான் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா என்னோட அந்த சீரியல் தான் என்ன வெளியில காட்டின ஒரு விஷயம். சீரியல் முகம் அப்படின்னு வந்து பதிவாயிடுச்சு அப்படின்னா சினிமாக்கு போறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நார்மலான ஒரு விஷயம் மாதிரி பதிவிடுறாங்க இல்லையா? இது உண்மையிலே அப்படிதான் இருக்கா? ரீசெண்டா சுழல் வந்தது இல்லையா, சுழல் 2 மஞ்சுமா அவங்க தான் பேர் அப்படின்னாங்க. கலைச்சந்திரன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அந்த ரோலுக்கு வந்து எனக்கு அந்த கேரக்டரை பத்தி ஃபுல் நரேஷன் கொடுத்து என்கிட்ட இருந்து சில இதெல்லாம் கேட்டாங்க. அப்போ சொன்னேன் நான். அதுக்கப்புறம் 2 நாள்ல கூப்பிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடல. சீரியல்லாம் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, இந்த ஃபேமை நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷம் கேப் எடுத்தேன். அந்த கேப் எடுத்ததுல என்ன ஆச்சுன்னா, எனக்கு அது சொல்றேன் இல்லையா, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, பார்க்காத டைரக்டர் இல்லை, பார்க்காத ப்ரொடியூசர் கிடையாது. திடீர்னு ஒரு அடி விழுந்தது. அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இப்போ விக்ரம் வேதால வந்து மணிகண்டன் பண்ண ரோல் வந்து நான் பண்ண வேண்டியது. எனக்கு கூப்பிட்டு கொடுத்து நான் வேணான்னு சொல்லிட்டேன். அது தெரிஞ்சு சொன்னேன். ஏன்னா அந்த டைம்ல நான் வண்டின்னு ஒரு படத்துல விதாத்துக்கு வில்லனா பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் சீரியலுக்கெல்லாம் முன்னாடி. அவ்வளோ சிரிப்போட நீங்க வந்து சொன்னாலும் ஏதோ ஒரு வலி உங்களுக்கு பின்னாடி. இல்ல, இதுக்கு பின்னாடி நிறைய வலி இருக்குங்க. அதெல்லாம் ஏன்னா 10 வருஷம் டிராவல்ல வந்து நீங்க பாக்குறது இந்த ஒரு சீரியலோட சக்சஸும் சில விஷயங்களும் நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி நிறைய வழி மட்டும் தான் இருக்கு. 10 years ஆஃப் மக்கள் நாயகன் நவீன் அப்படின்னு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சன் டிவி வாசல்ல அந்த முட்டதோசை கடையில மீட் பண்ணி ஜாலியா பேசுற காலத்துல இருந்து இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப உண்மையிலே பிரதர். இப்போ நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பெண்கள் வந்து இருந்தாங்க. உங்களை எப்போதுலேருந்து ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் கேட்டோம்னா, இதயத்தை திருடாதுலேருந்து அந்த சீரியல்லேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பஞ்சு விட்டேன். நீங்கள் வந்து சீரியல் பேர் தான் இதயத்தை திருடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் உங்கள் மனசோட இதயத்தை வந்து பொண்ணுங்களை வந்து திருடிட்டாங்க. அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஆக்சுவலி விஜய், நம்ம வந்து ஒரு மாசா ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா இந்த ஒரு தருணத்துல உங்களை பத்தி ஒரு மாசான இன்ட்ரோ நாங்க கொடுக்கறத விட ஒரு அழகான ஏவி பாத்துடலாம். அண்ட் மக்களுக்கும் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் நாயகன் நவீனுடைய ஏவி பாத்துடலாமா? எனர்ஜி பத்தல. ஏவி ப்ளீஸ். தமிழக மக்களின் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் சென்றடைவது அவ்வளவு எளிதல்ல. குறிப்பாக சினிமா துறையில் தன்னை முன்னிறுத்திக் கொள்ள பல பேர் பல வழிகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சினிமா பின்னணி இருந்தாலும் கூட தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள கடின உழைப்போடு சிறிய சிறிய கதாபாத்திரங்கள் மூலம் பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து தனக்கான ஒரு இடத்தை பிடித்துள்ளார். கடின உழைப்பை மட்டுமே நடிப்புக்காக அர்ப்பணித்து இதயத்தை திருடாதே சிவா கதாபாத்திரம் மூலம் பெண்களின் இதயத்தை திருடி மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். இவர் தேர்வு செய்யும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்தன்மை உடையதாக இருக்கும். அதே போன்றுதான் இவர் மருமகனாக வர வேண்டும் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் சின்ன மருமகள் சேது கதாபாத்திரம் மூலம் அன்றும் இன்றும் என்றும் தமிழக மக்களின் இல்லத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். தமிழக மக்களின் ஒவ்வொருவரின் இதயத்திலும் தனது இயல்பான நடிப்பால் சிம்மாசனமிட்டு அமர்ந்தவர். தமிழக மக்களால் செல்ல பிள்ளையாக மருமகனாக வலம் வந்து கொண்டிருக்கும் எங்கள் மக்கள் நாயகன் நவீன் அவர்கள் சினிமா துறையிலும் மென்மேலும் வளர்ச்சியடைய வாழ்த்தி வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஆதன் மீடியா.
ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. தேங்க்யூ, சூப்பரா எடிட் பண்ணிருக்காங்க. ஓகே, இல்ல என்ன ஒரு விஷயம்னா, இது உட்காந்து ராப்பாகலாம் உட்காந்து எங்க எடிட்டர்ஸ் தான் உட்காந்து வேலை பார்த்தாங்க. யாருமே எங்க ஆபீஸ்ல கிரெடிட்ஸ் கொடுக்க மாட்டோம் ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க முதல் கிரெடிட்ஸ் பாய்ஸ் கை தட்டலாம். இதுக்காக உங்களுக்காக பேசி வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு 500 ரூபாய் ஜிபே பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆக்சுவலா வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மொத்த அரங்கமே அதிர்ந்தது. இந்த மாதிரி ஒரு மருமகன் வேணும். அண்ட் இப்போ வந்து சின்ன மருமகள்ல வந்து மருமகனா மாஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் யோசிச்சிங்களா தமிழ்நாட்டோட ஒரு மாசான மருமகனா இருக்கீங்க அப்படின்னு, இப்படி இருப்போம் அப்படின்னு? இல்ல, நான் அப்படிலாம் எதிர்பார்க்கல. நம்ம அவங்க வீட்டுல கரெக்டா போய் உட்கார்ந்தா போதும் அப்படின்றது மட்டும்தான். நம்ம வேலையை நம்ம கரெக்டா பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துரும்ன்ற நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பா இதோட நம்ம வந்து இந்த லைக் ஒரு 1-on-1 செஷன் மாதிரி நம்ம போகலாம். பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் எவ்வளோ நீங்க வந்துட்டு மேலே போகணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ எங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த லைக் ஒரு ஏவி பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னு இருக்கும்ல, உங்களுக்குள்ளேயே ஒரு நவீன் ஒரு ஆக்டர்ப்பா எனக்கு வந்து ஆசைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் உங்களுக்கு வைக்கும் போது எப்படி இருந்தது? ரொம்ப நர்வஸா இருந்தது. டயலாக்கே வெளியில வரல ஃபர்ஸ்ட் எனக்கு. ஏன்னா நமக்கு சினிமால ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு தேடிட்டு இருந்த டைம்ல திடீர்னு ஒரு சீரியல்ல வந்து ஹீரோன்னாங்க. அது நானே ஃபர்ஸ்ட் நம்பல. ஏன்னா நான் சீரியல்ல ஒரு கேரக்டர் கிடைச்சா போதுமான்னு தான் நான் ஆடிஷனே போயிருந்தேன். அப்ப திடீர்னு அந்த சீரியல்ல ஹீரோவா செலக்ட் ஆனது நானே நம்பல. ஸோ அப்படிதான். ஸோ மொதல் ஃப்ரேம் என் கூட நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறைய சீரியல்ல பண்ணியிருக்காங்க அப்படிலாம் இருந்தது. நான் மட்டும் தான் ரொம்ப நியூவா இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வைக்கும்போது. அப்போ கொஞ்சம் ரொம்ப நர்வஸ் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக அப்படியே ஒரு ஃப்ளோல அப்படியே போயாச்சு, அவ்வளவுதான். கண்டிப்பா. இப்போ எல்லாருக்கும் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சிவா டு சேது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து பொண்ணுங்களாம் வந்து ரொம்ப பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பாக்குறீங்க? அந்த கேரக்டர் தான். ஏன்னா இதே திருடாதில பாத்தீங்கன்னா ஒரு ரவுடி, ஒரு மாதிரி ரகடான ஒரு பையன். அதுக்கப்புறம் அவனுக்கு லவ் வந்தா எப்படி இருக்கும் ஒரு ரகடா இருக்கிற பசங்களுக்கு அப்படின்னு. அதுலயே வந்து பார்ட் 2ல பாத்தீங்கன்னா ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் உள்ள அந்த ஒரு பாண்டிங் தான். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு பொண்ணு ஒரு ஆசை வந்து, ஆக்சுவலி என் ஒய்ஃப் கிட்ட நான் சொன்னேன் எனக்கு பொண்ணு பிறந்தா நல்லா இருக்கும்ட்டு. அந்த அளவுக்கு அது அந்த கேரக்டர் ரொம்ப எமோஷனலா இருந்தது எனக்கு. அந்த கேரக்டருமே அவ்வளவு ரீச் ஆச்சு. ஆனா அந்த 2 கேரக்டருக்குமே ஒரு 6 இயர்ஸ் லேட்டர்ஸ் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு 10 கிலோ வெயிட் நானே தான் போட்டேன். சீரியல்லையுமே சொல்லல, எதுவுமே சொல்லல. அதுக்கு ஒரு 10 டேஸ் கேப்ல தான் அந்த ஒரு 10 கிலோ வந்து நல்ல நொறுக்கு தனியா போட்டு தான் ஏத்துனேன். வெயிட் ஒரு 10 கிலோ போட்டு அந்த ஃபேஸ்ல அந்த ப்ளோட்னஸ். ஏன்னா நான் சந்தோஷமாலாம் இல்ல. ஏன்னா லிட்டரலி நான் ஒய்ஃபை பிரிஞ்சு ஒரு ஜெயில இருந்து வரேன் ஒரு 6 வருஷம் கழிச்சு. அப்ப என் குழந்தை பிறந்திருக்கா இல்லையா, அது எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. அந்த ஏக்கம் அந்த இருக்கும் இல்லையா, அந்த வழியெல்லாம். ஸோ அதனால அந்த கேரக்டருக்கு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நானா ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டது அது மாதிரி. ஸோ இதே திருடாதைக்கும் சேதுக்கும் பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு இடையில வந்து ஒரு படத்துக்கு வந்து நான் முடி வளர்த்து இருந்தேன். அது ஆக்சுவலா நடக்கல. அது குற்ற பரம்பரையில வந்து நானும் ஒன் ஆஃப் த கேரக்டரா இருந்தேன். ஆமா. ஸோ சசிகுமார் சார் தான் டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. ஸோ இவ்வளவு முடி வச்சிருந்தேன் ஃபுல்லா. நான் அது இடையில ஒரு 1.5 வருஷம் கேப்ல வந்து அதை முடி வளர்த்து நான் அது பண்ணியிருந்தேன். அப்போ நான் திரும்ப சீரியல் வரேன்னும் போது அப்போ அந்த முடியில இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆயிராதோன்ற ஒரு நம்பிக்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா நானா அந்த ஹேரை செட் பண்ணி அப்படி ஃபங்க்லாம் வச்சுட்டு அப்படியே நான் பண்ணதுதான் அது. ஸோ அப்படிதான் எல்லா கெட்டப்பும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறதா. ஏன்னா ஒரு டிஃபரன்ஸ் தெரியணும். ஏன்னா என்னோட மொதல் சீரியல் 2 பார்ட்டுக்குமே வேரியேஷன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் சீரியல்லுமே வந்து தாடி கிளீன் ஷேவ் போலீஸ் கேரக்டரா பண்ணேன். தேர்ட் சீரியல் ஒரு மதுரையில ஒரு பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனுஷனோட புள்ள. ஆக்சுவலா வந்து இந்த ஒரு மக்கள் நாயகன் அப்படின்ற டைட்டிலே வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? இது உங்களுக்கு இதயத்தை திருடாதிலே கிடைச்சது. அண்ட் லைக் அதை தொடர்ந்து அப்படியே ஃபைட் ஆஃப் தி இயர்னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருந்தது. அண்ட் எவ்வளவு ஸ்பெஷல் இந்த ஒரு டைட்டில்? கண்டிப்பாங்க. நமக்கு வாய்ப்பு கிடைச்சா போதுன்றது நினைச்சதை விட அது நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது எனக்கு அந்த மக்கள் நாயகன்ற பேரு வந்து ஃபேன்ஸ் கிட்ட தான் கிடைச்சது. ஆமா, எனக்கு ஒரு ஃபேன்ஸ் ஒரு பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் எனக்காக அந்த பேர் வச்சாங்க. அது அந்த பேஜ்ல அந்த பேர்ல வந்து ப்ரொஃபைல் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அதை அப்படி கூப்பிட ஆரம்பிச்சு கடைசியில கலர்ஸ்ல வந்து எனக்கு மக்கள் நாயகன் அவார்டே கொடுத்தாங்க. ஸோ அவங்களாலதான் அது எனக்கு அந்த அவார்டே எனக்கு கிடைச்சது அங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஸோ ஹாப்பி தான். ஏன்னா அது அனுபவிக்கலாம், அவ்வளவுதான். சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். உண்மையிலே எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் நாயகன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருந்து அந்த ஒரு அன்பு வந்து வெளிப்படுது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
கண்டிப்பா. அதே மாரி இப்போ ரீசென்ட் டேஸ்ல நம்ம விஜய் டிவில ஒரு பெரிய அவார்ட் ஒண்ணு வாங்குனீங்க. ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் நாயகன் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெஷலா இருக்குமோ, இந்த ஃபைண்ட் ஆஃப் த இயர்ன்ற ஒரு பெரிய ஸ்பெஷலா ஒரு மொமெண்ட் இருக்கும். அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எல்லாருக்குமே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, விஜய் டிவில ஒரு சீரியல் பண்ணிடு எப்படியாவது, அங்க போனா ஒரு அவார்டு வாங்கிடணும் அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலா அவார்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நம்ம இப்பதான் வந்திருக்கோம், நம்ம அது எப்படி கொடுத்துருவாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணல. திடீர்னு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டோட எனக்கே சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. பட் அதுவும் ஒரு ஜாலியா இருந்தது, அவ்வளவுதான். அந்தந்த நிமிஷம் வந்து நம்ம அதை அனுபவிக்கிறோமா, அவ்வளவுதான். அது அடுத்தது அப்படியே கடந்து அதுக்கு அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம அடுத்தது என்ன. பட் ஆக்சுவலா என்ன எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கினாலும் முதல் அவார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும்ல. ஒரு தடவையும் அவார்ட் கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் அவார்டுக்கு அப்படியே ஒரு டிராவல் பண்ணிட்டு வருவோம்ல. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு முதல்ல ஒரு அந்த இதயத்தை திருட சீரியல் பண்ணிட்டு இருந்த டைம்ல வந்து என்ன ஒருத்தவங்க வந்து ரெகக்னேஷன் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தாங்க. அப்ப பார்த்துட்டு ஒரு அந்த ஃபேமிலியை வந்து என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க ஷூட் இருக்கு, முடிச்சுட்டு வேணா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வெயிட் பண்ணி எனக்கு வீட்டுக்கு கூட்டு போனாங்க. ஷூட்டிங் 9 o'clock முடிஞ்சது. என்னை கூட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இல்ல சாப்பாடுலாம் வேணாங்க, நான் ஒரு காஃபி டீ கொடுங்க அப்படின்னு. இது என்னன்னா, அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்கிரீன்ல மட்டும் தான் என்ன பார்த்திருக்காங்க. என்ன வீடு வரைக்கும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறான்னும் போது அப்ப நம்ம வேலையை நம்ம கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அதுதான் எனக்கு கிடைச்ச அவார்டு நான் நினைக்கிறேன். ஆமா, எனக்கு இந்த ஸ்டேஜ்களை விட என்ன ஒருத்தர் ரெக்கக்னேஷன் பண்ணி ஒருத்தவங்க யாருன்னு தெரியாதவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன சாப்பிட சொல்றாங்க. அப்ப அவங்க வீட்டுல ஒரு ஆளா என்ன பாக்குறாங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா இப்போ எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். உங்க லைஃப்லயும் நடந்திருக்கும். அந்த டேர்னிங் பாயிண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? டர்னிங் பாயிண்ட் வந்து எனக்கு முதல்ல நடிப்பு வரும்ன்றது எனக்கு ஆக்சுவலா ஐடியாவே இல்லை. முதல்ல நான் இந்த சினிமாக்குள்ளேயும், ஏன்னா முதல்ல நான் சினிமா 10 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சீரியல்ன்ற ஒரு விஷயம். நடிக்க வருவேனான்னு ஃபர்ஸ்ட் ஐடியாவே இல்லை. ஸோ நான் ஆர்மிக்கு அந்த மாதிரி ஏதாவது போவேன் தான் நான் நினைச்சேன். தெரியல, ஒரு டைரக்டர் நம்மளை கூப்பிட்டு அவர் வந்து இந்த கேரக்டருக்கு சூட்டபிள் ஆகுன்னு சொல்லி அப்புறம் ஒரு படத்துல ஒரு கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து. அதுக்கப்புறம் போக நம்ம ஆடிஷன்ஸ் எல்லாம் நிறைய ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 10 சீரியல்ல ரிஜெக்ட் ஆகி அப்படிதான் ஒரு சீரியல்லே ஹீரோ ஆனேன். அந்த சீரியல்ல கூட ஹீரோவெல்லாம் நான் ஆடிஷனுக்குலாம் போல. ஆடிஷன் சொன்னாலே போயிடுவேன். வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் தட்டுவேன். அப்படி கிடைச்சதுலதான் எனக்கு இந்த சீரியல்னு ஒண்ணு விஷயம் கிடைச்சது. எனக்கு 10 படம் நான் நடிச்சேன்னு நான் சொன்னா மட்டும் தான் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா என்னோட இந்த சீரியல் தான் என்ன வெளியில காட்டின ஒரு விஷயம். பட் ஆக்சுவலா இப்போ வந்து சீரியல் முகம் அப்படின்னு வந்து பதிவாயிடுச்சு அப்படின்னா சினிமாக்கு போறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, நார்மலான ஒரு விஷயம் மாதிரி பதிவிடுறாங்க இல்லையா? இது உண்மையிலே அப்படிதான் இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா? இது எனக்கு நிறைய நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டா சுழல் வந்தது இல்லையா, சுழல் 2. அதுல ஒரு கேரக்டர் வந்து என்னோட இன்டர்வியூ பார்த்து என்ன அந்த டைரக்டர் கூப்பிட்டு அந்த கேரக்டரை பத்தி நரேஷன் எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எனக்கு மஞ்சுமா அவங்க தான் பேரு அப்படின்னாங்க. கலைச்சந்திரன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அந்த ரோலுக்கு வந்து எனக்கு அந்த கேரக்டரை பத்தி ஃபுல் நரேஷன் கொடுத்து என்கிட்ட இருந்து சில இதெல்லாம் கேட்டாங்க. அப்ப சொன்னேன் நானு. அதுக்கப்புறம் 2 நாள்ல கூப்பிடுவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடல. சோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. மேபி அது அப்போ வரைக்கும் அவருக்கு என்ன நான் சீரியல் ஆக்டர்னு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இன்டர்வியூல வந்து நான் பேசினதை வச்சுதான் என் பொண்ணை பத்தி பேசியிருப்பேன். சோ அதை பார்த்துதான் அவங்க கூப்பிட்டாங்க. என்னோட தோற்றமும் அவருக்கு தெரியல, அவருக்கு நான் சீரியல் ஆக்டர்லாம். மேபி அதுக்கப்புறம் ஒரு சீரியல் ஆக்டர்னு தெரிஞ்சதுனால என்னன்னு தெரியல, என்ன தவிர்த்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய என் கை கிட்ட வந்து போயிருக்கு. இது இடையில வந்து நான் ஹீரோவா படம் பண்றதுக்கு 2 ப்ராசஸ் போய் ஷூட்டிங் வரைக்கும் போயெல்லாம் நின்றுருக்கு. அது ஏதோ என்ன விஷயம்னு தெரியல, பட் நடந்திருக்கு. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம வந்து இடையில வந்து நம்ம சீரியல்லாம் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, இந்த ஃபேமை நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பண்ணது என்னமோ 2 சீரியல் தான். ஆனா அதை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷம் கேப் எடுத்தேன். அந்த கேப் எடுத்ததுல என்ன ஆச்சுன்னா, எனக்கு அது சொல்றேன் இல்லையா, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, பார்க்காத டைரக்டர் இல்ல, பார்க்காத ப்ரொடியூசர் கிடையாது, தேடாத சான்ஸும் இல்லை. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. நிறைய விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் திடீர்னு ஒரு அடி விழுந்தது. அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சினிமா இங்க இருக்கு, என்னோட இலக்கு எல்லாம் அங்கதான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு டெய்லி கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துட்டே இருக்கு பக்கத்துலயே, சீரியல்ன்ற ஒரு விஷயம். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்மளோட கோல் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், பட் ஆனா நம்ம கையில இருக்கிறத நம்ம அதை அனுபவிக்கணும்.
அதை நம்ம அனுபவிச்சாலே நமக்கான விஷயம் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றதுதான். அதனால தான் நான் திரும்ப சின்ன மருமகளுக்கு வந்த ரீசனே. அந்த கேப்பு எனக்கு நிறைய பெரிய பாடம் கத்து கொடுத்துச்சு எனக்கு. அது ஒரு பெரிய அனுபவம் கத்து கொடுத்துச்சு. கண்டிப்பா. இப்போ இந்த இந்த ஒரு விஷயம் சூழல் 2ன்ற ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் மிஸ் ஆனது தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி கடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த இக்னோரன்ஸ், ரிஜெக்ஷன்ஸ்ன்ற ஒரு விஷயம் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல ஒரு ஆரம்பத்துல நிறைய கஷ்டமா இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் அது பழகிருச்சு. அதுக்கப்புறம் அது நமக்கானது இல்லைன்றது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இப்ப விக்ரம் வேதால வந்து மணிகண்டன் பண்ண ரோல் வந்து நான் பண்ண வேண்டியது. எனக்கு கூப்பிட்டு கொடுத்து நான் வேணான்னு சொல்லிட்டேன். அது தெரிஞ்சு சொன்னா, ஏன்னா அந்த டைம்ல நான் வண்டின்னு ஒரு படத்துல விதாத்துக்கு வில்லனா பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் சீரியலுக்கெல்லாம் முன்னாடி. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருந்தா பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் லைக் சினிமாலே ஒரு டிராவலா இருப்பனோ என்னமோ தெரியல. பட் அது எனக்கு இல்லைன்றது தான் விஷயமே. சோ நான் அந்த படத்துல வில்லனா பண்ண அந்த படம் பெருசா போகல. அதுதான் இது நமக்கானது இல்லைன்னும் போது அது இல்ல, அவ்வளவுதான். அது ஏத்துக்கணும், அவ்வளவுதான். அது நமக்கானது ஏதோ ஒண்ணு இருக்கு, அது வரும், அவ்வளவுதான். பட் இது வந்து அவ்வளோ சிரிப்போட நீங்க வந்து சொன்னாலும் ஏதோ ஒரு வலி உங்களுக்கு பின்னாடி இல்ல இதுக்கு பின்னாடி நிறைய வழி இருக்குங்க. அதெல்லாம் ஏன்னா 10 வருஷம் டிராவல்ல வந்து நீங்க பாக்குறது இந்த ஒரு சீரியலோட சக்சஸும் சில விஷயங்களும் நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி நிறைய வழி மட்டும் தான் இருக்கு. சோ அதெல்லாம் கடந்து வந்ததுனால தான் மேபி நான் இங்க நிக்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தோணி இருக்கா, லைக் வந்து நம்ம இவ்ளோ எஃபர்ட்ஸ் போடுறோம், பட் ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மள வந்து அந்த ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கறத தாண்டி நம்ம வந்து லைக் நம்மளுடைய மோட்டோ எல்லாமே சினிமா நோக்கி இருக்கு அப்படின்னும் போது நம்ம சீரியல்லே சுத்திட்டு இருக்கோம், ஆர் சம்திங் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளோட ஃபோக்கஸ் எங்கேயோ மிஸ் ஆகுது, ஆர் நம்மளுடைய எஃபோர்ட்ஸ் எங்கேயுமே வந்து பெருசா தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல இப்போ நீங்க அதை சொல்றதுதான். இப்ப நானும் அதை தான் நினைச்சிட்டே இருந்தேன் எப்பவுமே. நம்ம போடுற எஃபெக்ட் எல்லாமே தெரியுதா இல்லையா அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு 1000 கேள்விகள் இருக்கு. தெரியல, அதுதான். அது எப்போ தெரியும்ன்றது தான் நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே நம்ம டிசைட் பண்றது இல்ல, நம்ம பிளான் பண்றது எதுவுமே கிடையாது. நமக்கான வேலையை நம்ம கரெக்டா பண்ணிட்டே இருக்கணும், அந்த டெடிகேஷனோட அதை பண்ணிட்டே இருக்கணும். கடைசியில அது என்னைக்காவது ஒரு நாளுக்கு நம்ம கை கொடுக்கும்ன்றதுதான் நான் நம்புறேன். அப்படிதான். ஓகே. அது ரொம்ப ஸ்வீட்டா அழகா சொல்றீங்க. இப்போ நடந்து நிறைய விஷயம் தொடர்ந்து பார்க்குறோம், சீரியல்ஸ் பார்க்குறோம், மூவிஸும் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல வந்து எங்களுக்கு இருக்க ஒரு கேட்டகரி லிஸ்ட் எடுத்து பார்த்தோம். சீரியல்ல யாருக்கு அதிகமான ஃபேன் பேஸ் எடுத்து அப்படின்னு பார்க்கும்போது அதில் நவீன்ற ஒரு லிஸ்ட் கண்டிப்பா வந்தாகுது. உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸ் பயங்கரமான ஒரு கிரேஸா இருக்குது. நாங்களும் உங்களோட ஸ்டோரிஸ் ஃபீடுக்குள்ள போனா, இன்ஸ்டாகிராம் ஃபீடுக்குள்ள போனாலும் சரி, அந்த சர்ச் ஃபீடுக்குள்ள போனாலும் சரி, உங்களோட போஸ்ட், உங்களோட ஃபேஸ் எங்கிட்டாவது ரெகக்னைஸ் ஆகிட்டே இருக்குன்ற போது உங்க ஃபேன்ஸ்க்கு நீங்க சொல்ற ஒரு விஷயம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது உங்களுக்கு? இல்ல அவங்களுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு எப்படி சொல்றது, இந்த சீரியல் மூலியமா தான் அவங்களுக்கு நான் அவங்க கிட்ட போய் சேர்ந்திருக்கேன். ஆனா அவங்க எல்லாருமே வந்து என்னை பாக்குறது வந்து அவங்க வீட்டு பையனாவோ, அவங்க தம்பியாவோ, அவங்க அண்ணனாவோ அப்படிதான் என்ன ரிலேட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபேன்ஸ் நான் சொல்லி அவங்கள நான் இது பண்ண விரும்பல. என்னோட ஃபேமிலி தான் அவங்களும். ஸோ என் ஃபேமிலி என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னும் போது நான் அதை அனுபவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து நிறைய பக்கம் இப்போ விஜய் சொன்ன மாதிரி எங்க திரும்பினாலும் நவீனோடைய ஒரு விஷயம், ஏதாவது ஒரு போட்டோ ஆர் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது அதே சமயம் காசிப்பும் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது ரசிச்ச காசிப் இருக்கா? நிறைய இருக்குங்க அது. பட் அது 1 or 2 எங்களுக்காக சொல்லுங்களேன். எதுன்னு சொல்றது, நானு நிறைய காசிப் இருக்கு. ஏன்னா எனக்கு மொதல் சீரியலே நிறைய காசிப் இருந்தது. ஸோ அது வந்து அப்போ ஆடியன்ஸ்க்கு நாங்க கரெக்டா அது ரீச் ஆயிருக்குன்றதான் நான் நம்பினேன். ஸோ அது கரெக்டா போய் ரீச் ஆச்சு. பட் இந்த சீரியல்ல கூட நிறைய இடையில கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது, காசிப் நிறைய வந்தது. ஸோ இதெல்லாம் வரும். அதெல்லாம் ஒரு ஆக்டரா இருந்தா அது கண்டிப்பா வரணும். அது வந்தாதான் நம்ம ஆக்டர். அண்ட் எனக்கு வந்து இதுல டாப் மோஸ்டா இருந்தது ஒண்ணு, நவீனுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சதே அவங்க அப்பானாலதான்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு காதுக்கு வரும்போது இது எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணீங்க? அதுக்கு இப்ப யாரும் சொல்றது இல்ல. எனக்கு முன்னாடி வந்து நம்ம க்ளோஸ் சரௌண்டிங்ல இருக்கவங்க, நமக்கு தெரியாதவங்களுக்கு, அவங்களுக்குலாம் வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கவங்க நான் சொல்றேன். அவங்க எல்லாம் போற போக்குல சொல்லிட்டு உனக்கு என்னப்பா, உங்க அப்பா சினிமால இருக்காரு, நீ ஈஸியா வந்துருவ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. யார் இருந்தாலுமே நம்ம உழைச்சா மட்டும் தான் இங்க நிக்க முடியும். சோ அதுதான் உண்மை. அவர் இருக்காருன்றதுக்காக நான் உள்ள வர முடியும், ஆனா நான் தான் உழைக்கணும். நான் உழைச்சாதான் இங்க நிக்க முடியும். சோ அதுதான். ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நிறைய சர்ப்ரைசிங்கான மொமெண்ட்ஸ்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இந்த மொமெண்ட்டை வந்து ரொம்ப சர்ப்ரைஸா ஆகுறதால ஒரு முக்கியமான ஒரு ஃபேன், உங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபேன் ஒருத்தர் வந்து இப்போ எங்களுக்கு வந்து வீடியோ அனுப்பிச்சிருக்காரு. அந்த வீடியோ பைட்டை பார்த்துடலாமா? ஓகே, ஏவி ப்ளீஸ். Hi Naveen, hope you're doing good.
ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை விஷ் பண்றதுல. நேர்ல வர்றதுதான் பிளானா இருந்தது. பட் இன்னைக்கு எனக்கு ஷூட் இருக்கு. நான் ஷூட்டிங்ல இருக்கேன்றனால என்னால வர முடியல. வெரி வெரி சாரி ஃபர்ஸ்ட் அதுக்கு. அப்புறம் 10 இயர்ஸ் ஆஃப் மக்கள் நாயகன் நவீன் அப்படின்னு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஸ்வா மூலியமா 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். ஸோ அங்கிருந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய பயணம் உங்களுக்கு. சீரியல்ல வந்து ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னாவே அது நவீன் தான்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுத்திருக்கீங்க. உங்களோட டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பெரிய இடங்கள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து என்னோட விசேஷன்றதை தாண்டி அது வந்து தானாவே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, தானாவே அது எல்லாமே உங்களை வந்து சேரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்ப இருக்கிறதே பெரிய இடம், இதை விட ரொம்ப பெரிய இடங்கள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் கண்மணி. குழந்தையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. அண்ட் என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சன் டிவி வாசல்ல அந்த அந்த முட்டதோசை கடையில மீட் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருந்த காலத்துல இருந்து இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. ஃப்ரம் நத்திங் டு சம்திங், இட்ஸ் வெரி பிக். ஆல் தி வெரி பெஸ்ட் ப்ரோ. பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க. முதல்ல ரியோக்கு வந்து நான் ஆக்சுவலா இவிபில தான் லாஸ்டா மீட் பண்ணோம். நான் ஒரு ஷோக்கு வந்திருந்தா அவர் ஜோடிக்கு இருந்தாரு. அப்ப பார்த்துட்டு தொடர்ந்து 3 படம் ஹிட்டா அப்படின்னு. ஆமா ஹிட் அப்படின்னா சூப்பர், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அப்படியே ஒரு டேக் ஆஃப் ஆயிரும். பட் அவரோட growthமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்க 2 பேருமே அவர் சன் டிவில வந்து சன் மியூசிக் நினைக்கிறேன் விஜேவா இருக்கும்போது நாங்க எல்லாம் அந்த டீ கடையில அட்டி, நானு, ரியோ, கதிரு, டிஎஸ்கே, விஸ்வா, நாங்க எல்லாருமே அங்க இருந்தா. ஸோ ஒருத்தரா வெளியில போறாங்க. அப்புறம் அங்க இருந்து விஜய் டிவிக்கு வராரு. ஸோ நாங்க 2 பேரும் மட்டும் கடைசியில நானும் கதிர் மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படில இருந்து பழக்கம், ரொம்ப வருஷம் பழக்கம். ஆக்சுவலா லிட்ரலி ஒரு 7 இயர்ஸா நாங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா வந்து ஃப்ரம் நத்திங் டு சம்திங் அப்படின்னு சொல்லும்போது இது சம்திங் இல்ல, லைக் யூ நினைச்ச எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு ஜேர்னி உங்களுது. இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் அடுத்து என்ன விஜய் நமக்கு வச்சிருக்கோம்? கண்டிப்பா நிறைய சர்ப்ரைஸான மொமெண்ட்லாம் இருக்கு. முக்கியமா இதுல ஒரே ஒரு கேள்வி, லாஸ்ட் கேள்வியா வந்து கேட்கணும்னு வச்சிருக்கிறேன். என்ன விஷயம்னா, பசங்களாம் பொதுவாக மீட் பண்றது இந்த டீ கடை இந்த மாதிரி விஷயம்லாம், அது ஏதோ மென்ஷன் பண்ணாரு, ஏதோ ஒரு கடை, அது ஏதோ அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை பத்தி ஏதாவது சொல்லலாமா? இல்ல அங்க போனா நாங்க எல்லாருமே டீ வாங்கி அப்படியே மாத்தி மாத்தி குடிச்சுப்போம். டீ, அப்புறம் பிரெட் ஆம்லேட் இதெல்லாம் சாப்பிடுறது உண்டு. அங்க டீ கடையில மட்டும் தான் 3 வேளையும் உட்கார்ந்துட்டு இருப்போம். நானு அப்போ இவர் ஷோ முடிச்சுட்டு வருவா போல. ஸோ அப்படிலாம் நாங்க உட்காந்து மணிக்கணக்கா அங்க உட்காந்து பேசிட்டு இருப்போம். நிறைய ஆக்டரோட பாதி நேரம் வந்து இன்னொரு வீடு வந்து சொல்லலாம் டீ கடை. ஸோ அப்படிதான் எங்களுக்கு